ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாக இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் கண்மணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்க ஆல்ரெடி லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டு வேறோட பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க, ஓரளவு ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. மேலும் மணமகள் ஒரே கண்டிஷன் போட்டிருக்காங்க, அதாவது திருமணத்திற்கு பிறகு என்னுடைய அம்மா எங்கள் கூட தான் இருப்பாங்கிற கண்டிஷனை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சந்தியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஒரு ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. வீடு, நிலம், கார், பங்களா நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் கருத்து வேறுபாடெலாம் பிரிஞ்சிருந்தாவும், ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னை போலவே வரக்கூடியவருக்கும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் ஓகே, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உடனுக்குடனாக உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.